வணக்க மக்களே, சற்று முடிக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். 15 ஆண்டுகளாகவே ஒரு சீட் கூட ஜெயிக்காத தேமுதிக 10 தொகுதிகளா திமுக கூட்டணிக்குள் கொந்தளிக்கும் களம் என்ன? வாங்க வீடியோவை முன்மாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் வரக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே மிக முக்கியமான தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறதாம். அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுமே இந்த தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறதா. அதாவது திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாம். கடந்த 2014 முதல் தமிழகத்தில் நடைபெற்ற ஒரு தேர்தல் கூட ஒரு சீட் கூட ஜெயிக்காத தேமுதிகவிற்கு இந்த முறை திமுக கூட்டணியில் 10 சீட்கள் ஒதுக்கப்பட்டது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் சலசலப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. அந்த வகையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தேமுதிக கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி இணைந்தது. இதனைத் தொடர்ந்தான் கடந்த 3ஆம் தேதி தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கிய திமுக, இதையடுத்து தேமுதிகவின் பொருளான அதாவது எல்கே சுதீஷ் அவர்களுக்கு மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில்தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவிற்கு 10 சீட் ஒதுக்கப்படும், விசிகவுக்கு 8 சீட்டுகள் ஒதுக்கப்படும் நிலையில் புதிதாக கூட்டணி இணைந்த தேமுதிகவிற்கு 10 சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. கூட்டணிக்குள் இந்த விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள தேமுதிகவிற்கு 10 சீட் கொடுத்ததை திமுக தொண்டர்கள்லாம் விமர்சித்து வருவதாக கூறப்படும் செய்தியாகத்தான் அரசியலில் பார்க்கப்படுகிறதா. 2016 அந்த சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து போட்டியிட்டது. அதில் விசிக 25 தொகுதியில் போட்டியிட்டது. அதில் 22 தொகுதியில் டெபாசிட்டை இழந்ததா. மாநில அளவில் 0.27% வாக்குகளை பெற்றது. எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை என்று தான் கூறப்படுகிறது. அதே சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் 104 தொகுதியில் போட்டியிட்டு தேமுதிக எந்த தொகுதியிலுமே வெல்லவில்லை. பல இடங்களில் டெபாசிட் கூட இழந்தது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தோல்வியை மட்டுமே சந்தித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தான் 2021 ரிசல்ட் ஆனது. கண்டிப்பாக கூட்டணியில் 6 தொகுதியில் போட்டியிட்டு 4 தொகுதியில் வென்றது. அதாவது அந்த தொகுதி என்னவென்றால் திருப்போரூர், நாகை, கரட்டுமன்னார் கோயில், கீழ்வரூர் 6 தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் சராசரி 42% வாக்குகள் மட்டுமே தேமுதிக பெற்றிருந்ததா. இந்நிலையில்தான் அதாவது விசிக திமுக கூட்டணியில் தொடர்ந்து வரும் நிலையில் 2019 லோக்சபா தேர்தலில் 2 போட்டியிட்டு 2இல் வெற்றியும், 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 போட்டியிட்டு 4இல் வெற்றி பெற்றதாம். 2024 லோக்சபா தேர்தலில் 2இல் தான் போட்டியிட்டு 2இலுமே வெற்றி பெற்றிருந்தது. அதாவது தேமுதிக திமுகவுடன் கூட்டணி இந்த தொகுதி பங்கீடு என்பது 10 தொகுதியில் கேட்டிருப்ப நிலையில்தான் இந்த 10 தொகுதியில் எத்தனை தொகுதிகளில் தேமுதிக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பது குறிப்பிடத்தக்கதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.